தனிப்பட்ட வன்மமாக இதை காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு பொறுப்பாளரை நீங்கள் ஒருத்தரை கைது பண்ணுறீங்க அப்படின்னா எந்த முகாந்தரமும் இல்லாமல் நீங்கள் கைது பண்ணி அங்கே கூட்டு போகிறீங்க. அப்போ அந்த அந்த நபர்கிட்டேருந்து நீங்கள் கைபேசியை வாங்கி வைக்கிறீங்க. அதுக்கான எந்த தேவையும் இல்லை அந்த இடத்துல. அப்படி இவர் ஒரு கொலை குற்றவாளியோ இல்லை தப்பித்து போகக்கூடியவரோ எந்த இதுவுமே கிடையாது. ஒரு அரசியல் மேடையில் நீங்கள் பேசுகிறாங்க, அதுக்கு சம்மந்தமாக ஒரு வழக்கு வருது, அதுக்காக நீங்கள் அவரை கைது பண்ணுறீங்க, விசாரிக்கிறதுக்கு தான் கூட்டு போகிறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த கைபேசியை எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் அதை திருப்பி கொடுக்கவும் இல்லாமல் அந்த கைபேசியில் உள்ள அவர் பர்சனலாக பேசினது, அவர் தனிப்பட்ட முறையில் பல பேருடன் பேசிய ஆடியோக்களும் அதை சம்பந்தமான விஷயங்களும் அங்கிருந்து எடுத்து பகிரப்படுறது. அதுவும் போலீஸ் தரப்புல இல்ல, இன்னொரு கட்சியை சார்ந்த ஒரு நபருக்கு உடனடியாக கொடுக்கப்படுது. அந்த கட்சியை சார்ந்த நபர் இதை கொஞ்சம் கொஞ்சமா ஆடியோக்களை ரிலீஸ் பண்றாரு. அப்ப இதுக்கு தார்மீக பொறுப்பு யார் இருக்கணும்னா காவல்துறை தான் இருக்கணும்.